ஹாய், அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு 5 விஷயம் வாழ்க்கைக்கு தேவையான 5 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பர் 1 தீதும் நன்றும் பிறர் தர வாரா. 2வது பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. 4வது பார்த்தீங்கன்னா, அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மட்கட் பண்பு இல்லாதவர் சொல்றாங்க. 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரியாம் கண்டதில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது ஒன்று, அது என்னன்னா, தீதும் நன்றும் எந்த ஒரு தீமையோ நன்மையோ நம்மளுக்கு பிறர்கிட்ட இருந்து வர்றதில்ல, நம்மளோட செயல்கள்னால தான் நம்மளுக்கு வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு விஷயம் எப்படின்னா, நம்ம ஒரு உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ ஒரு வண்டியிலே நம்ம வெளியில் போயிட்டுருக்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதோ தெரியாமல் யாரையோ இடிச்சிருது, வண்டி இடிச்சிருது. அப்போ தப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாலண்டியராக போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறணும். அந்த ஒத்துக்கிறணும் அப்படிங்கிறது தான் தீதுன்னு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். அதுதான் எந்த ஒரு தீமையோ நம்ம நன்மையோ பிறர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரதில்லை, நம்ம செய்கிற நன்மையும் தீமையும் தான் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாதும் நம்ம எந்த ஊருக்கு எங்கே போனாலும் எல்லா மக்களுமே நம்மளோட மக்களாக நம்ம நினைக்கணும், நம்மளோட உறவுகளாக நம்ம நினைக்கணுங்கிறது தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றது. அதே மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள், அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே சரி, யாரோட வாயிலே நம்ம கேட்குறோம். நல்ல அறிவுடையவர்களே சில நேரத்தில் நம்மளுக்கு சொல்கிறாங்க, இல்லை நல்ல பெரிய மனிதர்களோ சிறிய மனிதர்களோ யார் நம்மள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட சொன்னாலும் நம்ம உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறக்கூடாது. அதாவது அதோட உண்மைத்தன்மையை நம்ம அறிஞ்சிக்கிட்டு தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஏன்னா நம்ம தெரியாமல் ஒரு தீர்ப்பையோ தெரியாமல் ஒரு இதையோ அநீதியை நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் எப்பொருள் யார் யார் வாயை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 4வது அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மட்கட் பண்பு இல்லாதவர். அதாவது அறம் போல், அதாவது நல்ல ஒரு கூர்மை உள்ள ஒரு அறிவு உள்ள ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியே நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு நல்ல பண்புகள், அதாவது அவருக்கு நல்ல கூர்மை இருக்குது, அறிவு கூர்மை இருக்குது, எல்லா விதத்துலேயும் நல்ல அறிவானவராக இருக்காரு. இருந்தும் கூட அவர்கிட்ட ஒரு நல்ல பண்போ ஒரு நல்ல ஒழுக்கமோ இல்லைன்னா அவர்னால மக்களுக்கு எந்த விதமான பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் அது மாதிரி அவர்னால எந்த ஒரு பயனுமே இல்லை, பயனற்று போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி 5வது பார்த்தீங்கன்னா, மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ணன் ஒப்பாரியாம் கண்டதில் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை போலவே தான் கயவர்களும் இருக்கிறாங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்கிற மாற்றமே நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே எல்லாமே மனிதர்கள் போலவே வேடமா இருக்காங்க. ஆனா அவர்கள்கிட்ட இருக்க கயவர்கள் திருடர்கள்னா ஒரு மோசமான குணங்கள் இருக்கக்கூடிய, மற்றவங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய குணங்கள் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதை அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயத்த நான் பார்த்தது இல்லை, மற்ற விலங்குகள் இடத்துல கூட நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது என்னன்னா, ஒரு சிங்கத்துக்கிட்ட இருக்கிற தன்மை தான் இன்னொரு சிங்கத்துக்கிட்டேயும் இருக்கும். அதே மாதிரி ஒரு மயில் கிட்ட இருக்க தன்மை தான் இன்னொரு மயில் கிட்டேயும் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாய்கிட்ட இருக்க தன்மை தான் இன்னொரு நாய்கிட்டையும் அதே தன்மை தான் இருக்கும். ஆனால் மனிதர்கள் இடத்துல அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு. எப்படின்னா, மனிதர்கள் பார்க்க மக்களை போலவே மனிதர்களை போலவே இருக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட கயமத்தனமும் கயவர்களை போன்ற ஒரு குணங்களும் மோசமான ஒரு தன்மைகளும் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த 5 விஷயம் நண்பர்களே. இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஒரு நல்ல இதோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.